இன்றைக்கி நம்ம வீடியோவில் காய்கறி இல்லாத டைமில் கூட ரொம்ப சிம்பிளாக ஒரு குழம்பு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த பருப்பு குழம்பு செய்கிறதுக்கு துவரம் பருப்பு தேவையான அளவு எடுத்துகிட்டு நல்லா 2-3 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இதில் சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, வரமிளகா, காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம், ஒரு 5-6 பல்லு பூண்டு, கொஞ்சமாக சீரகம். இது எல்லாத்தையுமே நம்ம பருப்பை வேக வைக்கும் போதே சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பருப்பு குழம்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே வரமிளகா சேர்த்துருக்கோம், இது காரம் அதிகமாக இருக்கும், அதனால் நான் கொஞ்சமாக தான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு பருப்பு வேகிறதுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துட்டு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். அப்போ தான் பருப்பெல்லாம் வெளியில் தெரிக்காமல் இருக்கும், நல்லா குழஞ்சி நம்மளுக்கு வெந்து வரும். இப்போ உங்களுக்கு பருப்பு எத்தனை விசில் வச்சா வேகுமோ அந்த அளவுக்கு விசில் எடுத்துக்கலாம். மிதமான தீயில் நான் ஒரு 3 விசில் விடுவேன், எனக்கு நல்லா வெந்துடும். இப்போ பருப்பு நான் ரொம்ப மசிக்கலை, அது கொல கொலன்னு இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. 1-2 தான் பருப்பை மசிக்கிறேன். அந்த பருப்பு அங்கங்கே லைட்டாக தெரியும் போது தான் கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கும். ரொம்ப குழச்ச மாதிரி ஆகிட்டுனா சீக்கிரமாகவே நம்மளுக்கு இந்த பருப்பு குழம்பு கெட்டியாயிரும். இப்போ மசித்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானது கடுகு உளுந்தம்பருப்புலாம் போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயமோ இல்லை பெரிய வெங்காயமோ ஏதாவது கட் பண்ணி சேர்த்துட்டு கருவேப்பிலை, வரமிளகா இதையும் தாளிக்கிறதுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு சுருங்க வதங்கினதும் நம்ம மசிச்சு வச்சுருக்க அந்த பருப்போட கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். பருப்பு குழம்புக்கு மட்டும் சரி இல்லை சாம்பார் எல்லாத்துக்குமே இந்த பருப்பில் நம்ம தாராளமாக எவ்வளோ தண்ணினாலும் சேர்த்துக்கலாம். இதில் நம்மளுக்கு சாப்பிடும் போது தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். கெட்டியாக சாப்பிட பிடிக்கிறவங்க தண்ணி கம்மியாக சேர்த்துக்கலாம். இவ்வளோ தண்ணி வச்சாதான் இந்த பருப்பு ஒரு 2 மணி நேரத்துலேயே ரொம்ப கெட்டியான மாதிரி ஆயிரும். இப்போ பருப்பு குழம்புக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துட்டு ஏற்கனவே வெந்த பருப்பு ரொம்ப நேரம் இல்லை, லைட்டாக ஒரு நுரை கொதி வந்ததும் கடைசியாக கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துட்டு நம்ம இறக்கணுன்னா சூப்பரான பருப்பு குழம்பு ரெடி ஆயிரும். இந்த குழம்புக்கு தனியான சைடிஷ் காய் எதுவுமே தேவையில்லை. நம்ம நார்மலாக வத்தலோ இல்லைன்னா வடகம் அந்த மாதிரி வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு பருப்பு நுரக்கூடி வந்ததும் இதில் கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்து கலந்து விட்டு இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்போ தான் இந்த பருப்பு குழம்பு சூடான சாதத்தில் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி சிம்பிளான ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உடனே நோட்டிஃபிகேஷன் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.